கமல் அவர்களோட தக் லைஃப் படம் இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியாகி ஒரு பேட் ரிவ்யூஸ் தான் அந்த ஒரு படத்துக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபேன்ஸ் எல்லாமே கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, சிம்ஹேகி பாடினா அந்த ஒரு பாடலோட வேர்ஷனை ஏன் படத்தில் வைக்கல, அதுக்கு தான் நல்ல வரவேற்பு கிடச்சிருந்ததில்ல. அதே மணிக்கு விண்வெளி நாயகன் பாட்டை எந்த இடத்துல வைக்கணும் உங்களுக்கு தெரியாதா மணிரத்னம் அந்த மணிக்கும். அதே மணிக்கு படத்தை நீங்கள் ஏன் முன்னாடியே கமல்ஹாசன் சார்ட்ட காட்டல, இந்த ஒரு டாக்கும் ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூர்யானனுக்காகவே தமிழ் சினிமா இன்ஃபோன் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு சேனல்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், எல்லாருமே மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், சிம்ஹேகி வெர்ஷன் அந்த ஒரு பாடல் உண்மையிலே நல்லா தான் இருந்தது. அதை படத்தில் வைக்காத ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். ஆனால் இவ்வளோ சொல்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய எஃபெக்டிவாலாம் எனக்கு தெரியல. அதை நான் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் வச்சிருந்தா இன்னும் படம் வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி விண்வெளி நாயகன் பாட்டு தேவையே இல்லை. ஸோ தெரியாதனமாக எடுத்துட்டாங்க. பட் ஆனால் அதை வச்ச இடமும் தப்பு. அதையும் நீங்கள் படத்துலேருந்து நீக்கியிருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு இந்த 2 விஷயங்களுக்கு என்னுடைய ஒரு பர்சனல் கருத்து. உங்களோட கருத்துக்களை தான் கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மணிக்கு இந்த ஒரு படத்தோட ப்ரொடியூசர் நம்ம கமல்ஹாசன் சார் தான், ராஜ்கமல் என்டர்டைன்மெண்ட். ஸோ அவர்கிட்ட படத்தை காட்டாமல் மணிரத்னம் அவர்கள் பண்ணது தவறு தான். பட் ஆனாலும் கமல்ஹாசன் அவர்கள் மணிரத்னம் அவர்களை நம்பியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டர். ஸோ கண்டிப்பாக வெற்றியை தான் கொடுக்கும்னு. பட் ஆனால் தோல்வி ஆயிடுச்சு. யானைக்கும் அடி சறுக்கும். அதுக்காக வேண்டி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டேரக்டருக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக போங்க, இந்த மாதிரிலாம் பேசுறது தப்பு. அவர் அடுத்து ஒரு படம் எடுத்தாருன்னா கம்பேக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போகிறாரு. அதனால் அவரை பற்றிலாம் நம்ம பேச விட, இதை விட அடிமட்ட சரிவுகளை இவங்க 2 இமயங்களும் பார்த்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய கம்பேக் காத்து கிடக்குது நம்ம கமலுக்கும் மணிரத்னம் அவர்களுக்கும். ஸோ இது வந்துட்டு ஃப்ளாப்பு, ஒரு கவலையும் படாதீங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.